Dear 12th standard students, in chapter number 5, water fountain. At a water fountain, water attains a maximum height of 4 meters and horizontal distance of 0.5 meters from its origin. The path of the water is a parabola. Find the height of the water at horizontal distance of 0.7 meter from the point of origin. ஒரு water fountain parabolic shape இருக்குது, parabola shape இருக்குது. ஒரு water fountain எந்த shape இருக்குது? parabola shape இருக்குது. அப்போ ஒரு water fountain, இதுதான் horizontal floor னு வெச்சுப்போம். ஒரு water fountain தண்ணி மேல போயிட்டு கீழே விழுது. இந்த மாதிரி ஒரு fountain சென்டர்ல இருந்து இப்படி பிரியல, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி போய் ஊத்தின்னு இருக்குது. வாட்டர் ஃபவுண்டைன் கீழ இருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகி இந்த பக்கம் போயிட்டு ஸ்ப்ரே ஆகின்னு இருக்குன்னு வெச்சுப்போம். இட் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் a parabola ஷேப்ல இருக்குது. ரைட்? வாட்டர் ஃபவுண்டைன் அட்டைன்ஸ் a maximum height of 4 meter. maximum height, இத தாண்டி ஹைட்டே போக முடியாதுதால இதோட maximum height 4 meters. maximum height 4 meter at a horizontal distance of 0.5 meter. horizontal distance na இந்த distance, the maximum height. This is the horizontal distance. horizontal distance of 0.5. அப்ப தண்ணி ஃபவுண்டைன் ஷேப்ல, ஃபவுண்டைன் வந்து parabolic ஷேப்ல உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு அவுட்லெட்ல இருக்குது. இங்க இருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து வாட்டர் ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த மாதிரி போயிருக்கு. இங்க ஒரு பைப் இருக்கு, இங்க இருந்து பைப்ல தண்ணி வந்து parabolic ஷேப்ல ஊத்தின்னு இருக்குது. வாட்டர் அட்டைன்ஸ் a maximum height of 4 meter. அதிகபட்ச உயரம் 4 மீட்டர். horizontal distanceனா இந்த vertical, இது பேர் ஹைட்டுக்கு பேர் vertical distance, இதுக்கு பேர் horizontal distance. அதாவது x axis பக்கம் இருக்குது horizontal distance 0.5 meters from the origin. இதுதான் starting point. origin means 0,0 கிடையாது, starting point. If the path of the water is a parabola, path வந்து parabolic shape, find the height of the water at horizontal distance of 0.7 meters. ஒன்னும் போறணும்ன்றாங்க. இங்க இருந்து 0.75 meters, இது 0.5, 0.75. height என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. what is the height? find the height. இதான் question. right? to start the sum, இந்த sum ரெண்டு விதமா போடலாம். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து parabolic ஷேப்ல இருக்குது. height 4 மீட்டர், horizontal distance இங்க இருந்து maximum 0.5 meters தான் அதிகபட்ச உயரம் வந்தது. அதுக்கப்புறம் உயரம் குறைஞ்சிருக்கும். இப்போ 0.75 மீட்டர்ஸ்ல எவ்வளவு உயரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சாதா லேமன் சம், ஒரு அப்ளிகேஷன் சம். வாட்டர் ஃபவுண்டைனுக்கும் தண்ணியோட உயரத்துக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, கார்டன் இருக்கு. ஆனா ஒரு மேத்தமெட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் இதுல அவனால எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஃபிட் பண்ண முடியும். நீங்க என்ன செய்யணும்னா எப்போதுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா வரும்பொழுது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஃபிட் பண்ணீங்கன்னா தான் ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலாலாம் நம்மளால செய்ய முடியும். Therefore I am going to fit a x axis and y axis for it. இத பாருங்க, இந்த இடத்துல ஒரு y axis உம் இந்த இடத்துல ஒரு x axis உம் ஃபிட் பண்ணிடுங்க. y axis, x axis. இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் vertex. எவ்வளவு போயிருக்குது? 0.5. அப்ப x coordinate is 0.5, y coordinate இதான் y axis, y coordinate is 4. இப்ப vertex கண்டுபிடிச்சிட்டோம். This is my h and this is my k. அதுக்கப்புறமேட்டு 0.5 meters in the distance, இது 4 meters, அதனால 0.5, 4 ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு உங்களுக்கு. This is the vertex. Next, height. இது கேட்டிருக்காங்க. This is unknown point. This is my unknown point P. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? இங்க பாருங்க, vertical distance, horizontal distance 0.75. இது 0.75. height தானே கேட்டிருக்காங்க, இது h னு வெச்சுக்கலாம், h. அப்போ நம்ம x axis y axis கொண்டு வந்துட்டா இத பாயிண்ட்ஸா உங்களால மாத்த முடியும். 0.5, 4, 0.75,
h. இப்போ x axis y axis கொண்டு வரலனா இதெல்லாம் கொண்டு வர முடியாது, பாயிண்ட்ஸே கிடைக்காது. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரினாலே உங்களுக்கு x axis y axis வரணும், x coordinate y coordinate வரணும், பாயிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கிடைச்சாதான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் parabola-க்கு போக முடியும். I'm going to start the sum. This parabola is open downwards. பாருங்க, parabola is open downwards. Parabola is open downwards. Parabola open downwards. Right? Fine. நடுவுல என்ன இருக்கு பாருங்க, symmetry y axis. அப்போ y ல வரும், a வரும், 4 வரும், மைனஸ், ஏன் மைனஸ், டவுன், டவுன்னா மைனஸ், இந்த பக்கம் x square. To complete the sum, exact answer will be y minus k, இந்த பக்கம் x minus h. This is the equation of this fountain. இந்த fountain ஓட equation x minus h whole square is equal to minus 4a into y minus k. Fine. The parabola passes through 0.5, 4. அப்போ h, k. h, k ஓட வேல்யூஸ் நம்ம கிட்ட இருக்குது. h, k. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். h, k. அப்போ அதனால என்ன ஆகும் போன ஆன்சர் x minus h ஓட ஆன்சர் 0.5 whole square equal to minus 4a. minus 4a y minus k. vertex நம்ம கிட்ட இருக்குது. vertex வந்து 4. அப்ப h, k இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. x minus 0.5 whole square is equal to minus 4a into y minus 4. My parabola passes through another point origin. My parabola passes through origin. My parabola passes through the vertex, this point. இந்த பாயிண்ட் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த பாயிண்ட் தெரியும். எங்க இருந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம், ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ parabola passes through origin. Origin means 0, 0. Parabola passes through origin. அப்போ x க்கு பதில் 0, y க்கு பதில் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0 minus 0.5 whole square is equal to minus 4a into 0 minus 4. 0 minus 4. 0.5 whole square is 0.25 is equal to minus 4a into minus 4. இந்த minus minus வந்து நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ இது plus 4 ஆயிடும். Minus into minus will become plus 4. After this, (4a) is equal to 0.25 by 4. So 4a ஓட ஆன்சர் ரெடி. இந்த 4a எடுத்துன்னு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா what will be your equation? My equation of parabola will be x minus 0.5 whole square is equal to minus of 4a ஓட ஆன்சர் ரெடி ஆயிருக்குது. 0.25 by 4 into y minus 4. y minus 4. This is my complete equation of parabola. Equation of parabola பக்காவா முடிஞ்சு போச்சு. x minus 0.5 whole square is equal to 0.25 into y minus 4. After completing equation of parabola, நமக்கு height கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணியாச்சு, வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, ஆரிஜின் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ்ஸிங். அப்போ பாயிண்ட் 0.75, h lies on the parabola. Again lies on the parabola. Lies on the parabola. Point 0.75, h lies on the parabola. எப்போதுமே ஒரு பாயிண்ட் parabola lies ஆனா, அதாவது ஒரு curve லை ஆனாலோ ஒரு straight line லை ஆனாலோ you can substitute it. Lies on parabola. Therefore x க்கு பதில் y க்கு பதில் substitute பண்ண போறேன். x க்கு பதில் 0.75 minus 0.5 whole square is equal to
minus 0.25 by 4 into y க்கு பதில் h minus 4. 0.75 ல 0.5 75 காசுல 50 காசு போச்சுன்னா 25 பைசா whole square is equal to minus 0.25 by 4 into h minus 4. Cross multiply 0.25 into 0.25 into cross multiply பண்ணா 4 by minus 0.25 is equal to h minus 4. 0.25 cancels with 0.25. இது ரெண்டுத்தையும் multiply பண்ணீங்கன்னா you will be getting 1 minus 1. ஏன்னா கீழே மைனஸ் இருக்குது 1.00 ன்னு வரும் minus 1. 4 into 25 100 வரும் ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா போயிடும் h minus 4. இப்போ minus 4 இந்த பக்கம் அனுப்பினீங்கன்னா plus 4 அதாவது h is equal to minus 1 plus 4 h is equal to 3. ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுல இருக்கு பாருங்க meters. Therefore height of the fountain will be 3 meters. Height of the fountain will be 3 meters will be a final answer. 3 meters will be a final answer. அப்போ இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டைன் வரைஞ்சிருங்க. ஃபவுண்டைன் வரைஞ்சிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே லொகேட் பண்ணிடுங்க. 0.5 4 மீட்டர்ஸ் 0.75 என்ன ஹைட். அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொண்டு வாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொண்டு வந்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் த வெர்டெக்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0.75 ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதை பீன்னு சொல்லிட்டு நேம் வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பிளாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் கிடச்சிடும். பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸா அப்வர்ட்ஸ்னு பாருங்க. டவுன்வர்ட்ஸோட ஃபார்முலானா டவுன்வர்ட்ஸ்க்கான ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட ஹெச் கம்மா கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுறதுனால சப்ஸ்டியூட் ஆரிஜின் இந்த ஈக்குவேஷன் அப்போ 4a வேல்யூ கிடச்சிடும். 4a வேல்யூ கிடைச்ச பிறகு அதை போய் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்காக பி பாயிண்ட்டை நீங்கள் மீண்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும் பேரபோலாவில். யூ வில் கெட் அ ஆன்சர் ஆஃப் ஹெச். அப்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா யூ மஸ்ட் நோ த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. யூ மஸ்ட் நோ அ நோன் பாயிண்ட். இங்கே ஆரிஜின் எனக்கு நோன் பாயிண்ட். ஆரிஜின் இஸ் அ நோன் பாயிண்ட். நோன் பாயிண்ட்டை வச்சுக்கின்னு அன்னோன் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்முடைய கான்செப்ட். திஸ் இஸ் கால்டு அப்ளிகேஷன் சம், அ வெரி இம்பார்ட்டன்ட் சம் இன் திஸ் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நம்பர் 5.5, the last exercise of this chapter. Thank you.